பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது கேள்வி கணைகள் தோப்படு செல்வி நித்யானந்தன் அவர்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் அக்கா வாங்கோ. இனிய காலை உற்சாகமான வணக்கம் அன்பு உறவுகளே. வாலிபவர்களுக்கும் அறிவாளர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய காலை உற்சாகமான வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 673 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கி சபை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2026 உழைப்பு மாண்பு போட்டும் மாதம் இம்மாதம் வைகாசி மாதம் இன்று 15ஆம் தேதி 2026 ஆண்டு கேள்விக்கணையில் இணைந்திருப்போருக்கு இன்று 33 கேள்விகள் இருக்கிறது. முதல் 30 கேள்விகளுக்கும் 100 புள்ளிகளும் பின்வரும் 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 300 புள்ளிகள் வீதம் உங்களுக்கு இருக்கின்றது. கேள்விகளில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேள்வி முடிவடைந்ததும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று உங்களிடம் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எஸ்சி இணைஞ்சிருக்கிறீங்க, நகுலவதி இணைஞ்சிருக்கிறீங்க, சரோஜினி அக்கா, ஜெயமலர், நேவிஸ் அக்கா, ஜெய அக்கா இணைஞ்சிருக்கிறீர்கள். முதலில் இணைந்தவர்களும் நீங்கள் உங்களுக்கு ரெடி என்று வந்திருந்தால் சரி. இப்பொழுது நான் கேள்விகளை ஆரம்பிக்க இருக்கின்றேன். எல்லோருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் ஆரம்பத்திலேயே தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க காணவில்லை. நகுலவதி, சரோஜினி அக்கா, ஜெயமலர், எல்லோரும் இணைந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுக்கான கேள்வி வருகின்றது. கேள்விகளை வாசித்து அவதானமாக பதில் சொல்லுங்கள். ஏற சொன்னால் எருதுக்கு கோபம். இறுதியே முடித்து வைத்துக்கொள்ள செய்திகள் ஆகாது. இறங்க சொன்னால் நொண்டிக்கு கோபம், அம்பலம் ஏறாது. இறங்க சொன்னால் நொண்டிக்கு கோபம். ஒருவனாய் பிறந்தால் தனிமை இருக்குமாம் இரும் பேனும், இருவராய் பிறந்தால் பகமை தலையாரி வீட்டிலா. ஒருவனாய் பிறந்தால் தனிமை, இருவராய் பிறந்தால் பகமை. எத்தால் வாழலாம், இதை கூறாது அடங்க வேண்டும், அடக்க வேண்டும். ஒத்தால் வாழலாம், எத்தால் வாழலாம், ஒத்து போனாலும் ஒத்தாலும் வாழலாம். நீங்கள் சரியா போட்டது உங்களோட புள்ளி வரும். இப்பொழுது உங்களுக்கான தமிழ் சொல் வீடியோ சென்டர் என்பதற்கான தமிழ். வெள்பகம், நிலப்பட நிலையம், காணொலி மையம். காணொலி மையம். கொஃபி பார். நிலப்படம் வேண்டாம், போட்டோ ஒன்று வந்திருக்கும், அதை நீங்கள் பார்க்கலையா? ஒருவர் போட்டீங்கள். இனிப்பகம், குழம்பிக்கடை, உணவகம். குழம்பிக்கடை. வாழ்க என்பதற்கான வேர் சொல் வாழ், வாழ், வாழ். இல்லை, நாம இதுல மட்டும் பாருங்கள். இரண்டாவதாக வரும் உள்ளடக்கம் வாழ். எல்லோரும் போட்டுக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். பற்றினான். பற்று, பற்றினான், பற்றி. பற்று என்பது வேர்ச்சொல். இரட்டை கிளவி. ஒப்புவித்தான்.
மட மட ஒப்புவித்தான். அதுல நான் வந்திருக்குது என்ன மாறி விழுந்துட்டுதாக்கும். ஒப்புவித்தான். மட மட என ஒப்புவித்தான். முதலாவதுதான் சரியானது. இரண்டாவது பொறுத்து என நெஞ்சு அடித்து கொண்டது. இது சரியா? இதுல வார நானா அதுல வந்து விழுந்துட்டு. ஓகே. தடக் தடக் படக் படக் மடக் மடக். எழுத்துகள் அடிக்கும் போது எழுத்துகள் எக்ஸ்ட்ராவா வருகிறது. படக் படக் என அடித்து கொண்டது. துபாய். இது எந்த மொழிச்சொல்? ஸ்பானிஷ், போர்த்துகீசம், லத்தீன். லத்தீன். துபாய் என்பது போர்த்துகீச மொழிச்சொல். கொஞ்சம் வித்தியாசத்தில் நிற்கிறீங்க. குலவதி, வாணி, சரோஜினி, நேவி சர்க்கார். பீங்கான். ஆங்கிலம், இத்தாலி, போர்த்துகீசம். எந்த மொழிச்சொல்? அதுவும் போர்த்துகீச மொழிச்சொல். எல்லோரும் போட்டு இருக்கிறீர்கள். சிறப்பு. அன்னாசி. பிரான்ஸ், டச், போர்த்துகீசம். அதுவுமே போர்த்துகீச மொழிச்சொல் தான். டச்சில அனனாஸ். நதி என்பது ஆறு. ஆறுக்கான இன்னும் ஒரு ஒத்த சொல் இதில் வருகிறது. இது பாருங்க, சரியா தவறா? இந்த பிரக்கெட்டில் இருக்கிறது நதி, ஆறு. இது இந்த ஒத்த சொல் சரி அல்லது தவறு? பிரக்கெட்டில் இருப்பதை ஒத்த சொல்லுக்கானது. அதை பாருங்கள். சரியானது. ஒருத்தன், ஒருவன். இது சரியா தவறா? ஒருத்தன், ஒருவன். அதுவும் சரியான சொல்தான். மத்தியானம், நடுப்பகல். சரி தவறு? உண்ணி என்பது ஒரு வகை பூச்சி. உங்களுக்கானது 2 சுழி நன்னா நீனா. உண்ணி மாமிசம், குதிரை, கரடி. உண்ணி என்பது குதிரைக்கான ஒரு சொல். உண்ணி. சேனம் உங்களுக்கானது சேனம். 2 சுழி. 3 சுழி நானா வந்தா மெத்தை. 2 சுழி சேனம். காற்று, தனிமை, பருந்து. சேனம் என்பது பறவை, பருந்து. ஒருவர் போட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். கணப்பு உங்களுக்கானது 3 சுழி நானா. கணப்பு. தீ, தாம்பு, கயிறு. கணம் கனகணம் இருக்கும் என்று சொல்லுவோம். நெருப்பு. தீக்கானது கணப்பு. பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது? தோல் இல்லைன்னா வரையில தோல், கண், நாக்கு. தோல் முதலாவது, நாக்கு. உலகில் உள்ள பறவைகளில் மிக பெரிய
பறவை. தீக்கோழி, கோழி, மயில். தீக்கோழி 9 பேரும் போட்டிருக்கிறோம். ஓகே. உலகமா இறங்கிட்டீர்கள். ஓகே. அடுத்து வேகம் வேகம் வேகம். திரையரங்குகளே இல்லாத நாடு. எல்லாம் வந்த கேள்விகள் தான். வேகமாக போட்டீர்கள் என்றால் சரி. சவுதி அரேபியா, பாகிஸ்தான், பூட்டான். பூட்டான் என்பது சரியானது. தன்னுடைய எடையை போல் 20 மடங்கு எடையை தூக்கும் ஆற்றல் மிக்க உயிரினம். புலி, யானை, எறும்பு. சிறுகென்றாலும் எறும்பு என்பது சரியானது. துனிசியாவை பற்றி இன்று உங்களுக்கு வருகிறது. இதனுடைய தலைநகரம் துனிஸ் என்றும் சொல்வார்கள். கியூராக்கோ, அசுன்சியோன், துனிஸ். துனிஸ் அல்லது தூனிஸ் என்றும் துனிசியா. துனிஸ் என்பது அதனுடைய தலைநகரம். விடுதலை எந்த நாட்டிடமிருந்து பெற்றது? இது 20ஆம் தேதி மார்ச் மாதம் 56ஆம் ஆண்டு ஸ்பெயின், ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ். இது எந்த நாட்டிடமிருந்து விடுதலை பெற்றது? பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது. துனிஸ் நாட்டினுடைய நாணயம் துனிசிய பிராங்க், துனிசிய தினார், துனிசிய டாலர். துனிசிய பிராங்க், துனிசிய தினார், துனிசிய டாலர். ஊனா தானாவா வந்துடுது. துனிசிய தினார். துனிசியா நாட்டினுடைய அழைப்புக்குறி 216, 218, 215, 216. இணையக்குறி துனிசியா. துனிசியா TNTUTA. TN என்பது துனிசியா நாட்டினுடைய இணையக்குறி. வட ஆப்பிரிக்கா கண்டத்தில்தான் இது. வட ஆப்பிரிக்கா கண்டத்தில் எந்த கடல்களுக்கு அண்மையில் இருக்கிறது? கருங்கடல், மத்திய தரைக்கடல், பசிபிக் கடல். துனிசியா கருங்கடல், மத்திய தரைக்கடல், பசிபிக் கடல். மத்திய தரைக்கடல். கருங்கடல் வந்து ரஷ்யாவுக்குள்ள வரும். குடும்பங்கள் தினம் வந்து எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இன்றா, நாளைக்கா, நாளண்டைக்கா? விசேடமான நாள். இன்று, நாளை 17. 15ஆம் தேதி இன்றைய தினம்தான் குடும்பங்கள் தினம். அடுத்து தொலைத்தொடர்பு தினம். சர்வதேச தொலைத்தொடர்புகளுக்கான தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது. இன்றா, 17ஆம் தேதியா, 16ஆம் தேதியா? கொண்டாடப்பட இருக்கின்றது 17ஆம் தேதி. ஒரே ஒருவர் போட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வாணி ஓடி வந்துட்டாரா? 1785. ஓகே. வேகம் வேகம் வேகம். எனது செய்தி 19ஆம் தேதி வரவிருக்கும் செய்தி செவ்வாய்க்கிழமைக்கானது. எத்தனையானது? 650,
51, 52. செவ்வாய்க்கிழமை வர இருக்கும் செய்தி எத்தனையானது? 651 என்பது சரியானது. 5 பேர் போட்டிருக்கிறீர்கள், மிகச் சிறப்பு. கொஞ்சம் வித்தியாசங்கள் 1, 2, 3. ஓகே ஓகே. அடுத்த கேள்வி. எதியோப்பியா நாட்டினுடைய தலைநகரம். இது ஒரு இலகுவான உங்களுக்கு இருக்கலாம். கம்பெலா, மெக்கெல்லோ, அடிஸ் அபாபா. எதியோப்பியா நாட்டினுடைய தலைநகரம். இது ஏற்கனவே எதியோப்பியா பற்றியும் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், பார்ப்போம். அடிஸ் அபாபா என்பது எதியோப்பியா நாட்டினுடைய தலைநகரம். உகண்டாவின்தான் கம்பலா. நாலு புள்ளி வித்தியாசம். வாப்பா, இறுதியானது நிறைவான கேள்வி. ஓகே. 8000 ஆண்டுகளுக்கு முன்னு 20,000 வாழ்ந்த நிலகீழ் நகரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது இன்றைய தினத்தில் செய்தியில் பார்த்திருந்தேன். இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? இத்தாலி, எகிப்து, துருக்கி. 8000 ஆண்டுகளுக்கு முன்பு 20,000 மக்கள் கீழே வாழ்ந்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். துருக்கியில தான் ஒரே ஒருவர் போட்டிருக்கிறார். மிகச்சிறப்பு. இது இன்றைய செய்தி. சரோஜினி தான் போட்டு. ஓ, வாழ்த்துக்கள். சும்மா லக்கடிப்பில போட்டு. வாணிமோகன். வாழ்த்துக்கள் வாணிமோகனுக்கு. வாணிமோகன் 2098 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. நீங்கள் கடைசி கல்விக்கு தவறா பிளவிட்டுட்டீங்களே. ஜியாக்காவும் பிளவிட்டு இருக்கிற ஒரே புள்ளியெல்லாம் நிக்கிறீங்க. 2094 ஜெசி ஜியாக்கா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜெசி 1896 மிக சிறப்பு. சிவமணி 1792, நகுலவதி அவர்கள் 1749, ஜெயமலர் 1627, சரோஜினி அக்கா 1382, நேவி சர்க்கார் 976, பத்மினி 880 புள்ளிகள். எல்லோருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வெற்றி தோல்விக்கு அப்பால் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான கேள்விகள். உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்த்துக்களும் சிறப்பு. எனக்கு கடைசி கடைசி 3 பிள்ளை, அதை விட 2 தான் பிள்ளை விட்டுனான். அதை விட 2 தான் பிள்ளை விட்டுனான். மற்ற கடைசி 3மே பிள்ளை. 300 புள்ளி இல்ல. அதுல 3 பிள்ளை. அது மார்க்ஸ் வந்து டக்குன்னு இந்த போறதையும் பொறுத்ததான். நாங்க போறதை பொறுத்த 70% எனக்கு கிடைச்சிருக்கு. மார்க்ஸ் 100% கிடைச்சிருக்கு மார்க்ஸ். எனக்கு 82 வீதம். 27 கேள்வி சரி. 6 தான் பிள்ளை. கொஞ்சம் நாங்க போறதை பொறுத்து அது வரும். சரி, இப்பொழுது செல்வி நான் கூப்பிடுறேன். 2வது கேள்விக்கு 200 மார்க்ஸ் தான் போட்டிருந்தேன். நீங்க பார்த்தேன். எதியோப்பியாவுக்கு 200 அவந்த. பாக்குறேன். ஓகே, அது பிரச்சனையில தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். 300 அவர் சொன்னவர் 300 எதியோப்பியா. ஆனா நானும் ஆரம்பத்துல இருந்து போட்டுக்கொண்டு எல்லாம் சரியா வந்தது. ஆனா 5 தாண்டவே இல்லை. அதுலயே என்னன்னா 5லயே நிக்கிறோம். நானும் அப்படித்தான். முதல் தொடக்கத்துல இருந்தேங்க அந்த 3ல நின்றது அப்படியே தொடர்ந்து போக மாட்டேன். நவரவதி நன்றி. அது 200 300 மாத்தி விடியத்தான். இப்ப அந்த கேள்வி செய்யக்குள்ள டக்காண்டு மாத்தி 200 புள்ளி போட்டிருந்ததை மாத்தினா அதை கவனிக்கவில்லை. ஓகே, நன்றி. நீங்க 2-3 தரம் திருப்பி 300 சொல்றீங்க. அதுக்காக தெரிஞ்சல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே. வேற மாதிரி. நன்றி. சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்விக்கணை வாரம் 673க்கான கேள்விகளும் பதில்களும் இணைகின்றது. ஏற சொன்னால் எருதுக்கு கோபம், இறங்க சொன்னால் நொண்டிக்கு கோபம். ஒருவனாய் பிறந்தால் தனிமை, இருவராய் பிறந்தால் பகைமை. எத்தால் வாழலாம், ஒத்தாலும் வாழலாம். வீடியோ சென்டர் என்பதன் தமிழ் காணொளி நிலையம்.
அல்லது மையம் என்றும் சொல்வார்கள். அடுத்து கொஃபி பார், குழம்பி கடை அல்லது குழம்பியகம். வாழ்க என்பதன் வேர்ச்சொல் வாழ், பற்றினான் என்பதன் வேர்ச்சொல் பற்று. அடுத்து மடம் மட என ஒப்புவித்தான், நெஞ்சு, அதுக்கு படக் படக்கென நெஞ்சு அடித்துக் கொண்டது. துவாய் என்பது போர்த்துகல் மொழிச்சொல், பீங்கான் என்பதும் போர்த்துகல், அன்னாசி என்பதும் போர்த்துகீஸ் மொழிச்சொற்கள். அடுத்து நதி, அதனுடைய ஒரு ஒத்த சொல். ஆறு என்பது சரியானது. ஒருத்தன், ஒருவன் என்பதும் சரியானது. மத்தியானம், நடுப்பகல் என்பதும் சரியானது. உண்ணி என்பது ஒரு வகை பூச்சி. 2 சுழி இன்னன்னா உண்ணி, குதிரை என்பதற்கான ஒரு சொல். சேனம் 3 சுழி நான வந்தால் மெத்தை. சேனம் என்பது பருந்து. கனப்பு என்பது பாரம். கணப்பு என்பது நெருப்பு, தீ. பாம்பு நாக்கு மூலம்தான் வாசனையை உணர்கிறது. உலகில் உள்ள பறவைகளில் மிகப்பெரியது தீக்கோழி. திரையரங்குகள் இல்லாத நாடு பூட்டான். தன்னுடைய இடையை போல் 20 மடங்கு இடையை தூக்கும் ஆற்றல் உடையது எறும்பு. துனிசியாவை பற்றி, துனிசியாவின் தலைநகரம் துனிஸ். அது விடுதலை பெற்றது மார்ச் மாதம் 20ஆம் தேதி 56ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிடமிருந்து. துனிஸ் நாட்டினுடைய நாணயம் துனிஸ் தினார். துனிஸ் நாட்டினுடைய அழைப்பு குறி 216, இணைய குறி TN. இது வட ஆப்பிரிக்கா கண்டத்தில் மத்தியதரை கடலை அண்மித்து இருக்கின்றது. குடும்பங்கள் தினம் இன்றைய தினம் 15ஆம் தேதி. தொலைத்தொடர்பு தினம் 17ஆம் தேதி இந்த மாதம் கொண்டாடப்பட இருக்கின்றது. செய்திகள் 651வது வாரம் செவ்வாய்க்கிழமை வர இருக்கின்றது. எதியோப்பியாவின் தலைநகரம் அடிசபா. அடுத்து 8000 ஆண்டுகளுக்கு முன் 20,000 மக்கள் வாழ்ந்த நிலக்கீழ் நகரம் ஒன்று துருக்கி நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது இன்றைய செய்தியில் வந்திருந்தது. அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளுடன் நன்றி, வணக்கம். மிக சிறப்பான கேள்விகளக்கா, சூப்பர். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையில நோ நன்றி. டவுட் என் பக்கமாக. நன்றி நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் மாத்தி மாத்தி தந்தா எல்லாருக்கும் ஓகே. இல்லை, நல்லா சரி. இருந்துச்சு. நீங்க மாத்தி இப்பொழுது பழைய கேள்வி தந்தாலும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணுமே. ஆமா அது இருக்க இல்லை. சரி. இப்பொழுது உங்களுக்கான ஓகே. இப்ப கடகடண்டு 2-3 கேள்வி தரப்போறேன். நேரத்தை கருதி கொண்டு வேகமாக நீங்கள் சொல்ல வேண்டும். முதலாவதுக்கானது, எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களோ? ஓகேயா? சில ஒரு காணியில் ஓகே தானே? ஓகே. சரி, ஓம். வேகமாக சொன்னா அடுத்தடுத்த ஒரு 2 புள்ளிக்கும் மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கும். சரி, முதலாவதான கேள்வி. இது எனது மகன் தந்தது, இரவு தந்திருந்தார் கேளுங்கோண்டு. சரி, இது நிரோசன் தந்த கேள்வி. எந்த நாட்டில் முதலில் மயில்கள், எந்தெந்த நாட்டில 2 நாடு சொல்லலாம். மயில் நீங்க பன்மையில சொன்னீங்க, பன்மையிலே சொல்றோம். மயில்கள் எந்தெந்த நாட்டில் முதலில் இருந்தது? கேள்வி விளங்கி இருக்குதானே? நீங்கள் 2 நாடு ஒவ்வொரு தடவை கடை சொல்லிட்டு போங்க. அடுத்த கேள்விக்கு தயாராக நான் சொல்ல. ஏமலர் 1 நான் 2. சொல்லுங்க, ஜெயமல சொல்லிக்கொண்டு போங்க. அப்ப உங்களுக்கு இந்தியா, இந்தோனேசியா. இந்தியா, ஏமலா? இந்தோனேசியா. இந்தியா, இந்தோனேசியா. ஜெயமல, இந்தியா, இந்தோனேசியா. எல்லாருக்குமான சந்தர்ப்பம் கடை சொல்லுங்க. நானும் சொல்லுகிறேன். வாணி சொன்னவர் 2வது. சொன்ன நாடு சொல்லலாமா? விளங்கல. நீங்க எதனால் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்கள் 2 நாடு சொன்னா சரி. ஓகே. இங்கிலாந்து, இந்தியா. இங்கிலாந்து, இந்தியா. இங்கிலாந்து. ஓகே, இந்தியா. ஓகே. நான் நவுலவதி. நவுலவதி. நான் சொல்லுகிறேன். நேமிசக்கா அடுத்தா சொல்லிட்டு இருந்தா. நான் சீனாவும் இந்தியாவும் சொல்லுகிறேன். சீனா, இந்தியா. ஓகே, நம்மளவதி சொல்லுங்க. பாகிஸ்தானும் இலங்கைன்னு சொல்லி பாக்குறேன். பாகிஸ்தான், இலங்கை. இலங்கை. ஓகே.
சரோஜினி சொல்றேன். இந்தோனேஷியா, சீனா. இந்தோனேஷியா, சீனா. கடகண்டு சொன்னீங்களா அடுத்த கேள்வி சொல்ல சுகமா இருக்கும். அடுத்த கேள்வி கேட்ட பிறகு வந்து சொன்னீங்களா உங்களுக்கு புள்ளி வராது. ஓகே சிவமணி சொல்லாதாக்க சொல்லலாம். கடகண்டு இந்தியாவும் சீனாவும் சொல்றேன். சரியா சிவமணி? இந்தியா சீனா. இந்தியா சீனா. வேற யார்கிட்ட குரல் கேட்டது? கேள்வியை சொல்றீங்களா? முதலில் மயில்கள் எந்தெந்த நாட்டில் இருந்தது என்றதுதான் கேள்வி. மயில்களா? மயில், பீகாக். தாய்லாந்து. நான் சொல்றேன் தாய்லாந்து. அடுத்த ராஜினி அல்போன்ஸா? தாய்லாந்து இல்ல விஜயா நடேசன். கொஞ்சம் பொறுங்கோ. ராஜினி பொறுங்கோ. தாய்லாந்து. ஜெயா நடேசன் தாய்லாந்து, சீனா. ஓகே ராஜினி அல்போன்ஸ் சொல்லுங்க பாப்போம். அடுத்த கேட்கவும். நான் இந்தோனேஷியா, சிங்கப்பூர் சொல்றேன். சிங்கப்பூர். ஓகே சொன்ன வந்த நீங்கள் எல்லாரும் இணைஞ்சிட்டீங்களா? வாணி மன்னிப்புடன் இவர் பத்மினி ஆண்டி வந்திருக்கிறார். சரோஜினி சொல்லிட்டார். இல்ல சரோஜினி தெரியாது. நான் இப்ப ஜூமா போட்டது கேள்வி தெரியாது. மயில் வந்து உலகத்துல முதலில் எங்கு இருந்ததுன்றதுதான் கேள்வி. மயில் சரோஜினி நான் சொன்னேன். நீங்க சொல்லிட்டீங்க அக்கா, சொல்லிட்டீங்க சரோஜினி அக்கா. பத்மினி கடகண்டு சொல்லுங்க. 2 நாடு சொல்லுங்க. 2 நாடா? மயில் தாய்லாந்தும் இந்தோனேஷியாவையும் சொல்லுவான். ஓகே சரி. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஜெசி இருக்கிறாரா வாணி? இல்ல. ஓகே அவர் வேலையில 2 பங்கு பற்றினாராக்கும். ஓகே சரி. இப்ப இத முதலாவது கேள்வி வந்து விட்டது. ஓகே எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சரியான பதில் இலங்கையும் இந்தியாவும். ஆமா சரி. இது நிரோசன் தந்த கேள்வி ராத்திரியா? வாழ்த்துக்கள் நிரோசனுக்கு. சரி நீங்கள் பதில் சொன்னே நான் பாக்குறேன். அடுத்தது 2 புள்ளி 5 புள்ளிக்கான கேள்வியா? ஒருவர் 2க்கும் பதில் சொல்ல வேணும். 2 நாடு. எல்லாரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்ப நீங்கள் சொன்னபடியே ட்ரை பண்ணினா சரி. நான் கீழே நின்று வருவேன். ஓகே துப்பறியும் பிரிவில் பன்றிகளை பயன்படுத்திய முதல் நாடு. துப்பறிகிற பிரிவில பன்றிகளை பயன்படுத்திய முதல் நாடு. அது 2வதான கேள்வி. நான் சொல்லட்டா? இல்ல வருங்க. நான் சொல்றேன். கேள்வி கேட்கல. முழுமையா கேள்வி கேட்கல. மற்ற இலக்கத்தின் படிதான் அவர் கேட்க போறார். சரி. தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் தருவேன். துப்பறியும் பிரிவில் பன்றிகளை பயன்படுத்திய நாடு எது என்பது முதலாவதான கேள்வி. 2வதான கேள்வி, தற்பொழுது இந்த வாரம் முதல் இந்த பாடசாலைகளில் பிள்ளைகள் குழப்படி செய்தால் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறார்கள் ஆசிரியர்மார். அதுகளையும் மீறி சின்ன பிள்ளைகள் தவறு செய்தால் பிறம்பால் ஆசிரியர்மார் அடிக்கலாம் என்று ஒரு சட்டம் வந்திருக்கிறது. இந்த சட்டத்தை அமுல்படுத்தி இருக்கும் நாடு எது என்பது 2க்கும் சொல்ல வேண்டும். இப்பொழுது முதலாவதாக வருபவர் பத்மினி. ஆமா. இனி கேள்வியை திருப்பி கேட்காதீங்கோ. எனக்கு தொண்டை நோவு. நான் சொல்லி பாக்குறேன். 1 தாய்லாந்து அந்த பன்றிக்கு, 2வது பிரான்ஸ சொல்லி பாக்குறேன். பத்மினி. அடுத்து ஜியாக்கா. அடுத்த ஜியாக்கா. ஜெர்மனியும் பிரான்ஸும். ஜெர்மனி பிரான்ஸ். பன்றி எதுக்கு ஜெர்மனி எதுக்கு பிரான்ஸ் அக்கா? 2வது பிரான்ஸ். இப்ப பிள்ளைங்க இது. ஓகே பத்மினி. ஓகே அடுத்தாள் ராஜினி. அடுத்தது சிவமணியா? ராஜினி. நான் கியூபா. 2 நாடு சொல்லணுமா? 2 நாடு சொல்லுங்க. கியூபா மற்றது ஜப்பான் சொல்றேன். என்ன விளங்க இல்லை நீங்க சொல்றதா? கியூபா. கியூபா
மற்றது ஜப்பான். ஜப்பான் ஜப்பான். ஆனா, நீங்கள் முதலாவது கேள்வி பன்றிகள் என்ற கேள்விக்கு யார் இது ஒரு சொல்லலாமா? ஐரோப்பிய நாடு, அதை சிந்தியுங்கோ. ராஜினி மீண்டும் நீங்கள் மட்டும்தான் சொல்லி இதுன்னா சரி. இவர் பத்மினி, ஓ உங்களுக்கான திருப்பி ஒரு மன்னிப்புடன் நீங்கள் நான் ஐரோப்பாவின் நாடு, நீங்கள் திருப்பி ஒரு ட்ரை பண்ணுங்க. ஒன்றுக்கு மட்டும் ஏதாவது முதலாவதுக்கு அந்த பன்றிகள், அதுக்கு துப்பறியும் பன்றிகளுக்கு ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்றை சொல்லுங்க. ஏதாவது ஒரு நாடு. நான் ஜெர்மனியை சொல்றேன். ஓகே, பாக்குறேன். அடுத்தது ஜெயாக்கா, நீங்கள் சொல்ல போறீங்களா? அவர் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல அவர் சொல்லிட்டேன். இல்ல, அவர் நான் ஜெர்மன் தான் ஐரோப்பிய சொன்னவர். நாடுன்னு ஐரோப்பிய சொன்னேன். நாடு தான் சொன்னவர். ஐரோப்பிய ஜெர்மன் தான் சொன்னவர். ஓகே, ராஜினி, ராஜினி உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். நான் பிரான்ஸை சொல்றேன். ரெண்டுக்கு பிரான்ஸ். ஓகே, அடுத்தால் சிவாஜி, சிவமணி நான் ஸ்வீடன் சொல்லி பாக்குறேன். ஸ்வீடன். அடுத்த ரெண்டாவதுக்கானது அது என்ன கேள்வி சொல்லியக்கா? அடிக்கிறது சொன்னீங்க. நான் பிள்ளைகளுக்கு அடிக்கிறது. ஓ அதுவும் ஐரோப்பாவா? ஆமாம். இல்ல இல்ல, அத நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு சொல்ல இல்ல. நான் அந்த முதல் சொல்லி இருக்கணும், நீங்கள் அதுக்கிட்ட இல்ல பதில் சொல்ல விழித்து. சரி, ஆப்பிரிக்கா நாடுன்னு சொல்றேன். ஆப்பிரிக்கா நாடு. சரி, நீங்க சொல்லாட்டி பிறகு நான் உதவிதாரன் சொல்றேன். ஓகே, அடுத்த சரோஜினி அக்கா, நகுலவதி. சரோஜினி அக்கா, நான் துப்பறியும் பன்றிக்கு இதை சொல்றேன்னு தெரியல, பிரான்ஸை சொல்றேன். ஓகே, அடிக்கிறத சொல்லுங்க. கடான்னு சொன்னீங்களா? என்ன முருகன் சொல்லலாம். பிரம்பால் அடிக்கிறதுக்கு அது இலங்கையை சொல்லுவோம். இலங்கை. அடுத்தது நகுலவதி, அடுத்தது நேவிசக்கா. நான் சொல்றேன் ஜெர்மனி முதலாவதுக்கு துப்பறியும் பன்றி. ஆமாம் ஆமாம். மற்றது இந்தியாவை சொல்லி பார்க்கிறேன். இந்தியா கிட்ட நெருங்குறீர்கள், பாப்போம். நேவிசக்கா, நானும் முதலாவதுக்கு ஜெர்மனி தான் சொல்லுவேன். துப்பறிகிறது. மற்றது நான் என்ன சொல்றேன், பிரான்ஸை சொல்லுவேன். அடிக்கிறதுக்கு சட்டம் கொடுக்கலாம். இப்ப கணக்க சட்டங்கள் வகுத்து இருக்கிறாங்க பிரான்ஸ்ல. அடுத்தது வாணிமோகன், ஜெயமல்ல. வாணிமோகன், துப்பறியும் பண்டிகூட்டம் உங்களோட நாட்டுலன்னு உங்களோட நாட்டை சொல்றேன். இங்க பண்டி எல்லாம் இருக்குது. பன்னி கூட்டம், பன்றி இல்ல பண்டி, பன்னி பன்னி இருக்குது. பன்னி கூட்டம். அடுத்தது அடிக்கிறது. இனங்களோட செய்து பார்த்தேன், அது ஏற்கனவே அடிச்சுதான் அந்தபடி எனக்கு காயம் இருக்கு. எங்களோட நாட்டிலையும் அட்டதொட்டி கூட தானே. நான் இங்கேயே சொல்றேன். இதுவும் நேற்று இரவுல வந்ததா? இது சட்டம் போட்டிருக்கிறாங்களாம். சரி 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 சரி, அமைதி அமைதி. ஜெயமலா, பிரம்பு வாங்க மாட்டீங்களோ? துப்பறிகிறது வந்து போலந்துன்னு சொல்லி பாக்குறேன். மற்றது சீனாவை சொல்லி பார்ப்போம். போலந்து, சீனா. ஓகே, சரி. இப்ப ஜெயமலர், நீங்கள் முதலாவதுக்கான கேட்டுக்கொள்ளுங்க. துப்பறியும் பன்றி, அது வந்து ஜெர்மனி என்பது சரியானது. ஓகே, ஆனால் ஒருத்தருக்கும் 5 புள்ளி வராதா? ஏனென்றால் 2 சேர்த்து சொல்லியா. இப்ப உங்களுக்கு ஒரு திரும்பி ஒரு சான்ஸ் உண்டு. ஜெயமலர் முதல் சொல்லுங்க. ஆசிய நாடு. அடிக்கிற நாட்டுக்கா? உண்டு வரணும். என்ன பாருங்க, இலங்கை, இந்தியா வந்திருக்கிறது, பிரான்ஸ் வந்திருக்கிறது, வேற இங்கிலாந்து, சீனா, ஜப்பான் எல்லாம் வந்திருக்கிறது. இது ஆசியா நாடுதான். சரி, நீங்க சொல்லுங்க. தவறுண்டபடியா தான் திருப்பி கேள்வி கேட்கிறேன்றதை நீங்கள் யோசிச்சீங்கன்னா சரி. ஓகே, அப்ப மலேசியான்னு சொல்றேன். மலேசியா பாருங்க. ஆசியா நாடுண்டா வேற என்ன சொல்றோம், அப்படித்தான் சொல்லி கொண்டு போவோம். மலேசியா. அடுத்தது வாணி சொல்லுங்க. ஜப்பான் சொல்றேன். ஏற்கனவே ஜப்பான் வந்திருந்ததே வாணி. சீனா வந்தது இல்ல, ஜப்பானும் ஒரு ஆள் சொல்லி இருந்தார். ராஜினி வந்துட்டா. அடுத்தது நேவிசக்கா, தாய்லாந்து. தாய்லாந்து. அடுத்த நகுலவதி,
நான் சொல்லி பார்க்கிறேன், வங்காளதேச சொல்லி பார்க்கிறேன். வங்காளதேசம். சரோஜினி அக்கா நானும் பங்களாதேஷ சொல்றேன். பங்களாதேஷ். அடுத்தது சிவமணி சிவமணி ஆமாம் நான் சவுதி அரேபியா சொல்லி பார்க்கிறேன். சவுதி. அடுத்த ராஜினி. Be bad. Because of every day I am working, extra working. நான் பாகிஸ்தானை சொல்றேன். பாகிஸ்தான். ஜெயாக்கா நான் ஈரான். ஈராக்கா. ஆம். அடுத்த முதலாவதா சொன்னவர் பத்மினி. பத்மினி. நான் சிங்கப்பூரை சொல்லி பாப்பா. வாழ்த்துக்கள். சிங்கப்பூர் என்பது சரியான பதில். ராத்திரி இரவு செய்தியில் வந்திருக்கிறது. இப்பொழுது தற்சமயம் பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுப்பார்கள், குளப்படியல் அப்படி வந்து கூப்பிட்டு அதுக்கும் சரிவராத பிள்ளைகள் போகாட்டி இன்று அந்த சட்டம் நேற்றிலிருந்து வந்திருக்கிறது. அடிக்கலாம். ஓகே, டைம் இருக்குதானே வாணி? எந்த நாட்டுல? சிங்கப்பூர். சின்ன நாடு, அது இதான நாடுன்னு நினைச்சிட்டேன். அது இப்பொழுதுக்கான கேள்வி அடுத்தது உண்டா? இப்ப முதல் இப்ப மாறி வந்த நீங்க கீழே, இப்ப ஜெயமலர் இப்ப நீங்க ஆரம்பிச்சு கொள்ளலாமா? இந்தியாவில் வந்திருக்கிற முதலமைச்சர்களில் அதிகமான பதவி வகித்தவர்கள் வந்து இருவராக இருப்பார்கள், கருணாநிதியும் ஜெயலலிதா அவர்களும். உங்களுக்கான கேள்வி, எத்தனை தடவை கருணாநிதி வந்தார், எத்தனை தடவை ஜெயலலிதா வந்தார் வந்து டக்குன்னு சொல்லுங்க. பார்த்து கொண்டு போயிருந்தாமல் அடுத்தவர்கள் நீங்கள் தேர்றதுக்குள்ள குழப்பி தான் கேட்பேனா? இப்ப நீங்க ஜெயமலா நீங்க முதல் சொல்லுங்க. எத்தனை தடவை என்று கேக்குறீங்க? ஜெயலலிதா தான் கூட காலம் இருந்தது, ஆனால் தடவை ஜெயலலிதா எத்தனை தடவை? எதுக்குள்ள சொல்லுங்களேன். நம்பர் அது கொஞ்சம் தானே. அப்ப நீங்கள் 4 தடவை என்று சொல்றேன் ஜெயலலிதா, அவர் மற்றவர் 3 தடவை என்று சொல்றேன். ஜெயலலிதா 4, கருணாநிதி 3. ஓகே, அடுத்தவர் இரண்டாவதா வந்தவர் வாணிமோகன். அவர் கருணாநிதி 7, இவர் 5. ஜெயலலிதா 5, வாணி. அடுத்தவர் நேவிசக்கா. நான் கருணாநிதி 3, ஜெயலலிதா 1. உண்டா? ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா. அடுத்த நகுலவதி. ஜெயலலிதா ஒரு முறை தான் ஆட்சிக்கு வந்தா. சத்தம் முளைங்க தயவு செய்து. நகுலவதி அதற்கு காலையில அவ. சரோஜினி அக்கா. ஜெயலலிதா 5, கருணாநிதி 3 சொல்லி பாக்க. ஓகே, அடுத்தவர் சிவமணி. 18 ஆண்டுகள். ஜெயலலிதா அத கேட்கல. எத்தனை தடவை? எத்தனை தடவை இருந்த? 9 தடவையா இருக்கலாம். 9 தடவை இருந்தவர். என்ன நீங்க கணக்கு பாருங்களேன். 5 வருஷத்துக்கு இருக்கா தேர்தல் நடந்தாலும் கட்சி இல்ல ஆக்கள் என்ன? நான் இப்ப கேட்ட மூன்று தரம் கருணாநிதி, ஜெயலலிதா 2 தரம் சொல்லி பாக்க. 2 இல்ல, அவவும் 3 தரம் சொல்றேன். ஓகே, 2, 3. யார் முதல்ல? அடுத்தவர்கள் கேட்டது நான் சொல்ல இல்ல. பாருங்க. வெயிட். அடுத்தது சிவமணிக்கு அடுத்தது வந்து ராஜினி அல்போன்ஸ் நிக்கிறாரா? ஆமாம், 2 பேரையும் 5 என்று சொல்லி பாக்குறோம். 2 பேரும் 5. அப்ப அடுத்தது ஜெயக்கா. ஜெயலலிதா 3 தடவை, கருணாநிதி 3 தடவை. 3 தடவை ஜெயக்கா. அடுத்தது பத்மினி. நல்ல அடிங்க பாப்போம். 4, 3. அதான் இது கேள்வி நான் கேட்கல. 4, 3 மேலண்டேனா தெரியும். யாருன்றதான் சொல்லுங்க. கருணாநிதி 4 தரம், ஜெயலலிதா 3 தரம். எல்லாம் புல என்று சொல்லல. அது 4 தடவை கருணாநிதி அவர்கள் இருந்திருக்கிறார். நான் சொன்னேனா?
5 தடவை ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்கிறார். அது நான் சொல்ல சரோஜினி சொன்னேன் நான் ஜெயலலிதா எனக்கு முதலமைச்சராக வந்து சரி, தெரியுமா நான் இத்தனை தடவை ஜெயலலிதா 4, கருணாநிதி 4. நான் இந்திராகாந்தி நான் ஜெயலலிதா சொன்னேன்னா நான் அவரை கொஞ்சம் கூட்டி சரி. சொல்லிட்டேன். இப்ப நான் இப்ப பொதுவான ஒரு ஜெயலலிதா பொதுவான ஒரு கேள்வி, ஒருவருக்கான ஒரு சந்தர்ப்பமா ஒரே ஒருவருக்கு தான் வரும். சரியா போச்சு. எல்லாம் யார் உண்டா- வந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, சரியா? ஆ. இப்பொழுது விஜய் அவர்கள் வந்து எத்தனையாவது முதலமைச்சராக வந்திருக்கிறார் சொல்லுங்க. 1 ஒரு 35க்குள்ள சொல்லி பாருங்க. கடவுள் ஒரு ஆளுக்கு நல்ல சந்தர்ப்பம் சொல்லுங்க. 2 புள்ளி எடுத்துக்கொள்ளுங்க. 1 35 என்னப்பா எல்லாரும் சைலண்ட் இதுல நிக்கிறீங்க. அடுத்த இதுக்கு போறதுக்கு கிடையாது. ஒரு கடவுள் சொல்லுங்க. நான் 33 சொல்றேன். 33 வாணி மோகன். ஆ. அடுத்தவர் சொல்லுங்க. 32 ஜெயமிரன் 32 நடேசன் 17 சொல்லி ஜெயாக்கா இல்ல ஜெயமலர் என்ன சொன்னீங்க? நான் சொல்லி நான் மறந்துட்டேன். இல்ல, ஜெயலலிதா 32 சொன்னேன். சொல்லுங்க. வாணி 33 சொன்னீங்க. ஜெயமலர் 32 ஓகே. ஏதோ சொன்னா நானே மறந்துட்டேன் சொன்னது. ஜெயாக்கா என்ன சொன்னவ? 17 17 14 எத்தனை? 17 17. என்ன கேளுங்க, நான் தான் அடுத்தது. அடுத்தவர் சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. நான் 31. 31. சரோஜினி சொல்லுங்க. சரோஜினி அக்கா நான் 23 சொல்றேன். 23. சரி, வாழ்த்துக்கள் சரோஜினி அக்கா. 23வது தான் முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அப்ப புள்ளியத்தான். ஜெயலலிதா எத்தனை முறை ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சரா இருந்தா? 5. இல்லைங்கல்ல? 5 ஜெயலலிதா எத்தனை தடவை முதலமைச்சராக இருந்தா? ஒரு முறை தானே இருந்தாவ. என்னண்டு 5 தடவை இருந்தவ. 5 தடவை. கருணாநிதிக்கு அடுத்ததாக முதல் வந்தவர் குமாரசாமி செட்டியார், ராமசாமி செட்டியார், அடுத்தது குமாரசாமி, அடுத்த ராஜகோபாலசாரி, காமராஜர், அடுத்தது பக்தவத்சலம், அண்ணாதுரை, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர், ஜானகி ராமச்சந்திரன், கருணாநிதி வந்திருந்தார், ஜெயலலிதா, கருணாநிதி, ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், ஜெயலலிதா, கருணாநிதி, ஜெயலலிதா, அடுத்தது பன்னீர்செல்வம், பிறகு ஜெயலலிதா, பிறகு பன்னீர்செல்வம், எடப்பாடி, ஸ்டாலின், விஜய். பன்னீர்செல்வத்தை இதுல போடல. பன்னீர்செல்வம் அது அவருக்கு பதிலாக வந்ததுதானே. எத்தனையாவது தடவை? நீங்க எடப்பாடி எல்லாம் முதலமைச்சராக இருந்தாரா? ஆமா, நீங்க எந்த காலத்துல எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாம கிடக்கு. என்ன இந்தியாவுல எம்ஜிஆர் அவங்க இருந்தாங்க. எடப்பாடி எல்லாம் முதலமைச்சர். எடப்பாடி ஜெயலலிதா செத்தப்புறம் எடப்பாடி தான் இருந்தவர். ஓகே. இல்ல, விஜய் எத்தனையாவது? 23. சரோஜினி அக்கா சொல்லி இருந்தாரா? ஓகே, சரோஜினி அக்கா வரத்து எடுக்கிறார்கள் பாவம். சரி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தெரியாது, எல்லாரும் தெரிஞ்சு கொள்றதுதானே, அதுல ஒன்றும் இல்லை. இது நான் துவங்கேக்க செல்வி நித்யானந்தரில் நான் இடையில தான் வந்தேன். நான் என் மொபைல் எல்லாம் குழப்பிட்டுது. அதனுடைய என்னால பரவாயில்ல செய்ய முடியல முதல் அந்த உங்களோட நிகழ்ச்சி. இணைஞ்சு சிறப்பித்த அனைவருக்குமே மிக்க சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் கடந்து பலப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு 674வது வாரத்தோடு அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி அன்புறவுகளே, நன்றி, வணக்கம். மீண்டும் சொல்லுகிறேன், செவ்வாய்க்கிழமை, வரும் செவ்வாய்க்கிழமை ஊரோடு விளையாடு நிகழ்வு ஆகாஷ் லைட்டில் நடைபெறும் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். மணி மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்விக்கான தோப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள் இருந்தார்கள். நன்றி, வணக்கம். இதே உற்சாகத்தை வரும் தொகுப்பாளர் ஜெயமலர் அவர்களுக்கும் கொடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.